வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே த்வீஜ கணபதியின் அருளக்கூடிய நன்னாள். ஆம், சஷ்டி, சுக்ல சஷ்டி என்று சொன்னாலே இன்று திதிசூன்யம் அடையக்கூடிய வீடுகள் மேஷம் மற்றும் சிம்மம். இன்று திங்கள்கிழமை, ததிசங்க துஷாராபம் ஷீரோத்தார்ணவ சம்பவம், நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிவபெருமானின் தலையிலே அமர்ந்திருந்து அருளக்கூடியவர் சந்திரன். இந்த சந்திரன் என்பவர் சரதி இந்திரஹா என்று சொல்லக்கூடிய வகையிலே நமது எண்ணங்களை, சொல்லை, செயலை வழிநடத்தக்கூடியவர். இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்திலே கடகத்தை ஆட்சி செய்பவர். ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் 3 நட்சத்திரத்திற்கும் அதிபதி. இரவிலே பார்த்தால் மிக அழகாக தெரியக்கூடிய நட்சத்திரம் என்பது சந்திரனின் நட்சத்திரங்களைத்தான் சொல்லுவார்கள். அழகுக்கும் அறிவுக்கும் இணையாக விளங்கக்கூடிய சந்திரன் இன்று ரேவதி நட்சத்திரத்தில். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் கூடும் பொழுது இன்று நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக பெரும் செயல் உண்டு. என்னன்னா, அங்கே ராகு இருக்கிறார். அப்போது ராகு இருக்கக்கூடிய இடத்திலே ரேவதி நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது அருகிலே சுக்கிரன் இருக்கிறார். இன்று மீன ராசி சேர்ந்தவர்கள் சற்று சொல்லில் செயலில் கவனம் தேவை, அதிக பிரார்த்தனை தேவை, இறை வழிபாடு தேவை. காரணம் என்ன? ரேவதி என்பது புதனின் நட்சத்திரம். புதன் அங்கே நீச்சமடையும் நட்சத்திரம். புதன் என்பது கம்யூனிகேஷனை குறிக்கும். வார்த்தை விளையாட்டுக்களிலே சற்று கவனம் தேவை. சுக்ல சஷ்டி என்று சொல்லிவிடுகின்றோம். இந்த சுக்ல சஷ்டி என்பதும் சுக்கிரனின் தன்மையை பெற்றது. இன்று தாய் வஜ்ரேஸ்வரி அருளுகின்றாள். இந்த நன்னாளிலே இந்த சந்திரனும் ராகுவும் சேரும் பொழுது கூட சுக்கிரன் வேற இருக்காருங்க. மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் அவசியம் தேவை. அன்னை துர்க்கையின் வழிபாடும் மிக முக்கியமாக தேவை. ஓம் காத்யாயன்யை வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் காத்யாயன்யை வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் என்று 3 முறையேனும் சொல்லிவிடுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான அமைப்புன்னு சொல்லலாமே. எப்பவுமே என் குருநாதர் சொல்லுவார், சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருந்தால் டிப்ரெஷன், எனினும் சந்திரனும் ராகுவும் சேர்ந்தால் சில சமயத்திலே அது அக்ரஷன் என்று சொல்லக்கூடிய நிலைகளை காட்டிவிடும். அதுவும் சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். எனவே வார்த்தைகளிலே, சொல்லிலே, செயலிலே என்ற வகையிலே ஒரு பொறுமை அவசியம். தேவையில்லாமல் இன்று அதிகம் வார்த்தைகளை விட வேண்டாம். வீட்டில் முதியோர்கள் உடல் நலனிலே கவனம். அன்னை துர்க்கை வழிபாடு கட்டாயம் தேவை. ஐகிரி நந்தினியை வீட்டில் ப்ளே பண்ணிடுங்க. மகிஷாசுர மர்தினி பாட்டை கேட்டுடுங்க. இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட கிரக நிலையினாலே தான் சரி காத்தால நாம் இது ஒரு அப்டேட் சொல்லிடுவோம். நம் மாணவர்கள் அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையிலே இன்று பயன் தர வேண்டும் என்பதால் தான் இப்போ இம்மீடியட் அப்டேட்டாக இதை தரேன். மாலை வகுப்பிலே பேசலாம். எனினும் இன்று மறவாமல் துர்க்கையை நடத்தி மனசில் நினச்சிருங்கம்மா. ஓம் தும் துர்காயை நமகன்னு சொல்லலாம். ஓம் தும் கொல்லிப்பாவை தாயேன்னு சொல்லலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் தும் துர்காயை நமகான்னு சொல்லலாம். காத்யாயன்யை வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத்துனலாம். ஏதோ வகையிலே அருகிலே உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று மாலையிடலாம். ஏதோ ஒரு சுபவிரியங்களை செய்துவிடலாம். மறவாமல் அபிராமி அந்தாதி, துர்க்கை என்று வழிபாடுகளை செய்துவிடுங்கள். அருகிலுள்ள மாரியம்மன் கோயிலுக்கு முயன்றால் சென்று வாருங்கள். நாளைக்கு குரு வக்ர நிவர்த்தி. எனினும் இன்றைய நாள் இது ஒரு பெரிய டிரான்சிஷனல் பாயிண்ட் மாதிரி. எனவே இறை பிரார்த்தனை அவசியம். சிவ சிவ.